ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்விடி ஃபேமிலி. இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் நீரஜா அப்படின்னு ஒரு சூப்பர் ஹிட் படம் போட்டிருப்போம். அந்த படத்தோட கன்னடா வெர்ஷன் தான் இந்த படம். ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினல். இதை பார்த்து தான் நீரஜா மலையாளத்தில் எடுத்திருக்காங்க. நீரஜாவை விடவும் இந்த படத்தில் ஹீரோயினோட நடிப்பு ரொம்ப அருமையாக இருக்கும். உண்மையிலேயே கணவனை இழந்து தனிமையில் வாடுற ஒரு கேரக்டராகவே மாறியிருப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோ, அதாவது நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கிடையாது, அந்த எதிர்த்த வீட்டு கேரக்டர், அவர் பேர் சஞ்சாரி விஜய். ஆக்சுவலாக இவர் இந்த கொரோனா டைமில் மருந்து வாங்க வெளியே போனவர் 2 வீலர் ஆக்சிடெண்ட்டில் மாட்டி இறந்துட்டார். நம்ம ஹீரோயினுக்கு ஈக்குவலாக ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். மிகச்சிறந்த நடிகர். இளம் வயதிலே இறந்து போன அந்த நடிகரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தில் கல்யாணமாகி சில வருஷத்திலேயே தன் கணவனை ஒரு விபத்தில் நம்ம ஹீரோயின் பறி கொடுத்துட்றாங்க. அடுத்தடுத்து பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக அவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா தனிமை. அந்த தனிமையை தாங்கிக்க முடியாமல் மனசளவில் ரொம்ப பாதிப்படைஞ்சு ஒரு நடைபணமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆதரவுக்கும் கணவன் தேவைப்படுது, அவங்களோட உடல் உணர்வுகளை போக்கிக்கிறதுக்கும் கணவன் தேவைப்படுது. பொதுவாகவே நம்ம ஹீரோயின் யார்கிட்டமும் அதிகமாக பேசிக்க மாட்டாங்க. ரொம்ப காம் டைப்பு. இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஒரு புது ஐடியா கிடைக்குது. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி திசை மாறுது, அவங்க ஏங்கிட்டு இருந்த சந்தோஷங்கள்லாம் கிடைச்சுதா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படம் தான் நதி சரமி. இந்த படத்துல சொல்லியிருக்கிற புரட்சிகரமான கருத்து சிலருக்கு உடன்பாடா இருக்கலாம், பலருக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இது சரியா தப்பான்னு சொல்ல முடியும். வெளியிருந்து நம்மளால எதையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. வாங்க இந்த படம் என்னங்கிறத பாத்திரலாம். இந்த படம் ஸ்டார்டிங்லேயே ஒரு அழகான பாட்டோட ஆரம்பிக்குது. அந்த பாட்டு முழுக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பேரும் வீட்டை எதிர்த்து காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் ரொம்ப ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சமயத்துல தான் நம்ம ஹீரோயினோட கணவர் ஒரு விபத்துல இறந்து போறாரு. வாழ்க்கை சுக்கு நூறா நொறுங்கி போன நம்ம ஹீரோயின் அதுல இருந்து ஒரு நடைபணமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேரு கௌரி. பேருக்கு ஏத்த மாதிரி மிக அழகான பெண். அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் டீம் லீடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ வேலைக்கு போனோம் வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கணவர் இறந்து 3 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. தினம் காலையில் ஆஃபீஸ் போகிறாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க. வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது தன் கணவருக்கு பிடிச்ச லில்லி மலர்களால் ஆன ஒரு பொக்கையை வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு ஃபோட்டோக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வெச்ச பொருள் வெச்ச இடத்துல அப்படியே கலையாமல் இருக்கும். அதை கலையாமல் பார்த்துக்கிறதே நம்ம ஹீரோயினுக்கு பெரிய வேலை. ஏன்னா ஒவ்வொரு பொருளும் இறந்து போன கௌரியோட கணவரான மகேஷ் யூஸ் பண்ணனது. எங்கெங்க எந்தெந்த பொருள் அவர் வச்சுட்டு போனாரோ அதை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ இதுல இருந்தே நம்மளுக்கு புரியுது கௌரி எந்த அளவுக்கு அவங்க கணவர் மேல காதலோடையும் ஈடுபாடோடையும் வாழ்ந்துட்டு வராங்கன்னு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணமா, நாளைக்கு டிவோர்ஸ் பண்ணமா, நாளானைக்கு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணமா அப்படின்னு போயிட்டு இருக்கிற இந்த சமூகத்தைய வாழ வைக்கிறது இப்படிப்பட்ட சில கேரக்டர்கள் தான். அன்னைக்கு கௌரியோட அம்மா கிட்ட இருந்து போன் வருது. நாளைக்கு உன்னை பார்க்க வரமா அப்படின்னு அவங்க சொல்லவும் கௌரிக்கு தூக்கி வாரி போடுது. மகேஷ் இறந்ததை கூட அவங்க எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா மாசம் மாசம் கல்யாணம் பண்ணுன்னு ஊர்ல இருந்து வந்து தொந்தரவு பண்ற அம்மா அப்பாவை தான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே கௌரிக்கு தெரியல. பொண்ணோட வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு. அதுக்காக பொண்ணை அப்படியேவா விட்டுருவாங்க? அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கதானே அவங்களும் ட்ரை பண்றாங்க. அது ஏனோ கௌரிக்கு ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. காரணம் மகேஷ் மேல வச்சிருந்த அளவு கடந்த காதல் தான். இது வரைக்கும் கௌரி வீட்டுல இருந்தோ மகேஷ் வீட்டுல இருந்தோ இவங்க வீட்டுக்கு யாருமே வந்ததில்லை. கௌரி வீட்டில் சுத்தமா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, எக்கேடா கிட்டு போ அப்படின்னு தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க. இப்ப மகேஷ் இறக்கவும் பொண்ணு அனாதையா நிக்கிறாளே, அவளை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் அவங்களும் பொறுமையா வருஷக்கணக்கா கௌரியோட மனசை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதன்படி மறுநாள் பெங்களூரோட அவுட்ஸ்கர்ட்ல இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல இவங்க 3 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. வழக்கமா அவங்க அம்மா தான் மெதுவா அந்த பேச்சை ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை இடம் மறிச்ச அவங்க அப்பா, இதோ பாருமா, நீ ஒரு பையனை எங்க இஷ்டத்துக்கு மீறி கல்யாணம் பண்ணுன. இன்னைக்கு அந்த பையன் கூட இல்லை, உயிரோடவும் இல்லை. நீ அவனை தான் நினைச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்ற அந்த வாதத்தை எங்கனால ஏத்துக்க முடியாது. கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற வயசு உனக்கு இல்லை. நீ இன்னும் சின்ன பொண்ணு தான். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறது எங்களோட கடமை. இந்த தடவையாவது எங்க பேச்சை கேட்டு நாங்க சொல்ற பாப்பிளைய கல்யாணம் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா பொறுமையா ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் 2 டேபிள் தள்ளி உட்கார்ந்துருக்கிற தன்னோட மாமனை கௌரி பார்க்கறா. அதாவது எங்க அம்மாவோட தம்பி. இந்த மாமனை கல்யாணம் பண்ண சொல்லி தான் அவங்க பெற்றவங்களும் ரொம்ப நாளா ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. கௌரினால அவங்க மாமன்
மாமாவையே ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவரு தான் கௌரியை சின்ன வயசில் தூக்கி வளர்த்தவர். எப்படிம்மா அவரை நான் கணவனாக பார்க்க முடியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க அப்பா, நீ அடித்த கொட்டமெல்லாம் தெரிஞ்சும் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். இவனை விட்டால் ஒரு நல்ல மாப்பிள்ளை உனக்கு கிடைக்காது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு அப்பா சொல்லவும், நீங்கள் ஏன் என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நாங்கள் 2 பேர்த்துல யார் தவறிட்டாலும் இன்னொருத்தரோட நினைவிலேயே வாழ்றதா தான் நாங்கள் சத்தியம் பண்ணியிருக்கோம். என்னால் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு கௌரி திட்டவட்டமாக சொல்ல, அவங்க அப்பாவுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். நீயும் விளங்காத சத்தியமும், இங்கே பார் உன் பொண்ணுக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இங்கே நடக்கிற கூத்தையெல்லாம் ரொம்ப அப்பாவியா கௌரியோட மாமாவும் பார்த்துட்டு இருக்காரு. என்ன பதில் சொல்ல போறாளோ அப்படிங்கிற ஒரு பதபதப்பு வேற அவங்களுக்கு. அவங்க அம்மாவும் கௌரிக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கௌரி எதையுமே காது கொடுத்து கேட்கிற மனநிலைமையில இல்ல. நோ மீன்ஸ் நோ அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவை போலவே டென்ஷன் ஆகி கத்தி அங்கிருந்து எந்திரிச்சு போறாங்க. அவ்வளவுதான், வந்த 3 பேரும் கையை வீசிட்டு திரும்பி போயாச்சு. கௌரியும் வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறா. தன்னோட மனசை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கௌரிக்கு பெரிய வருத்தம். புருஷன் செத்தா உடனே வேற ஒரு கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னா அவன் மேல வச்சிருந்த அந்த காதலுக்கு என்ன மரியாதை அப்படின்னு கௌரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிராக்டிக்கல் பாயிண்ட கௌரி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த சமூகத்துல பெண்கள் தன்னந்தனியா வாழ்றது மிக மிக கொடூரமா இருக்கும். அந்த வாழ்க்கை ரோட்ல போறவன் வர்றவன்ல இருந்து அந்த பெண்ணை பார்க்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா கௌரி அவங்க அப்பா தான் அடிக்கடி சொல்லுவாரு, தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற பெண் வேலி போடாத பயிர், யாரு வேணாலும் அந்த பயிரை வந்து மேயலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அது 100க்கு 100 நிதர்சனமான வார்த்தை. ஏற்கனவே கணவனை மறக்கிறதுக்காக டிப்ரெஷன்ல போராடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அவங்க உடல் ஹார்மோன் அதிகமா சுரக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படுது. தன்னோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக இன்னொரு ஆணை தேடி போறதுக்கு கௌரிக்கு மனசு இடம் கொடுக்கல. அதனால தினம் தினம் இரவானா இந்த போராட்டத்தோடையே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு சமயத்துல நெட்ல சில விதமான டாய்ஸ் எல்லாத்தையும் வாங்கறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அடிக்கடி இந்த மாதிரி சில டாய்ஸ் எல்லாம் வாங்கி தான் அதை வச்சு அவங்க தன்னோட உணர்ச்சிகளை போக்கிக்கிறாங்க. அது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். என்ன இருந்தாலும் ஒரு ஆண் கொடுக்குற சுகத்தை அந்த டாய்ஸ் கொடுத்துறாது இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரு நடைபெறமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தினம் தினம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அந்த லில்லி மலர்களான செய்யப்பட்ட பொக்கே வாங்கிட்டு வந்து மகேஷும் தானும் உட்கார்ந்துருந்த அதே இடத்துல, அதே பார்க்கில், அதே பெஞ்சில் உட்காந்து கொஞ்ச நேரம் மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பேசிட்டு அந்த ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. அப்பதான் அவ ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி ஒரு சைக்கியாட்ரிஸ்டோட நம்பரை கொடுக்குறா. நீ அவரை போய் பாரு கௌரி, கண்டிப்பா உன்னோட பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லவும், இந்த சமயத்துல கௌரிக்கு அது ஞாபகத்துக்கு வருது. பார்க்ல இருந்து அவருக்கு ஃபோன் பண்றா. வீட்டுக்கு வர சொல்றாரு. வீட்டுக்கு போய் உட்கார்ந்தா இவளை அவரு வரவேற்கிறாரோ இல்லையோ, அவர் வளர்த்துற நாய் கத்துன்னு கத்தி வரவேற்குது. இப்போ அவனை வாக்கிங் கூட்டிட்டு போற டைம் வந்துருச்சுமா. வீட்டில் உட்காந்து பேச விட மாட்டான். பக்கத்துல தான் பார்க், வாங்க அவனையும் வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு நம்மளும் பேசிக்கலான்னு பக்கத்தில் இருக்கிற பார்க்கு கூட்டிட்டு போறாரு. பார்க் வரைக்கும் அமைதியா வந்து அந்த நாய் பார்க்குக்குள்ள என்ட்ரான உடனேயே பயங்கர எக்ஸைட் ஆகுது. ஏன்னா இங்கே தான் வந்து செயினை கழட்டி விடுவாருங்கிறது தெரியும். அதே போல அவரும் செயினை கழட்டி விடவும் நாய் பாட்டுக்கு அங்கிருந்து பறந்தடிச்சு பார்க்குக்குள்ள ஓடுது. எல்லாத்துக்கும் சுதந்திரம்னு ஒன்று இருந்தாதான் நம்ம கட்டி வைக்கும் போது அது அடங்கி நம்ம பேச்சை கேட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கௌரியோட பிரச்சனையை கோடிட்டு அவர் பதில் சொல்றாரு. கௌரிக்கு அது புரியாம இல்லை. சரி, தன்னோட பிரச்சனையை ரொம்ப ஷார்ட்டா கௌரி சொல்றாங்க. அப்படின்னா நீங்களும் உங்க கணவனும் செக்ஸ் விஷயத்துல எப்படி இருந்தீங்கன்னு அவர் எடுத்துன்னா பட்டுன்னு கேட்க, கௌரி தான் ரொம்ப பிரைவேட் பர்சன் ஆச்சே, இந்த கேள்வியை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு இந்த கேள்வியும் பிடிக்கல. கௌரிக்கு தன்னோட கேள்வி பிடிக்கல அப்படிங்கிறது அந்த சைக்கியாட்ரிஸ்டுக்கு புரியுது. அதே சமயத்தில் அந்த பொண்ணுக்கு இப்போதைக்கு தேவை ஒரு அரவணைப்பு அப்படிங்கிறது அந்த பெண்ணை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. உங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் நீங்க டேட்டிங் ஏதாவது போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லை அப்படின்னு ஒரு விதமா வெறுப்பா பதில் சொல்றாங்க. இதோ பாருங்க, இப்போ என்னோட டாகை இத்தனை நேரம் கட்டி போட்டிருந்தேன். இந்த பார்க்குக்கு வந்த உடனே அதை நான் கழட்டி விடவும் அது எவ்வளவு சந்தோஷமா ஓடிச்சு பாத்தீங்களா? இந்த பார்க்கவே 2 ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பியும் என்கிட்ட தான் வரும். ஏன்னா நான் திருப்பியும் செயின்ல தான் கட்டி போட போறேன்னு அதுக்கு தெரியும். நாளைக்கு சாயந்தரம் இதே மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தை நினைச்சு இப்ப இருந்து அது வாழ ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்ம மனசும். நீங்க அதை கட்டி போட அந்த மனசு சுதந்திரத்துக்கு ஏங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தேவை இப்ப ஒரு பிசிக்கல் நீட். அந்த பிசிக்கல் நீடை முதல்ல பூர்த்தி செய்ய பாருங்க. அதுக்கப்புறம் உங்க மைண்ட் என்ன சொல்லுதோ அதை நீங்க செயல்படுத்த பாருங்க. கௌரி கிங் இவர்கிட்ட எதுக்கடா ஐடியா கேட்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. பேச்ச பாதியிலே கட் பண்ணிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில் எந்திரிச்சு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு ரெகுலரா கௌரி வாக்கிங் போவாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கும் வாக்கிங் போறாங்க. அப்பதான் கௌரியும் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. கௌரியை ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தர் பின்னாடியே வர மாதிரி கௌரிக்கு ஒரு ஃபீலிங்.
ஆக்சுவலாக அவரும் அந்த பார்க்குக்கு ஜாகிங் தான் வந்திருக்காரு. ஆனால் கௌரிக்கு தன்னை அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங். அதனால் ஒதுங்கி போக ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வழியாக ஜாகிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்க வீட்டில் ஜெயாமா அப்படின்னு ஒரு லேடி வேலைக்கு இருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க லேட்டாக வராங்க. அடிக்கடி இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு இல்லை. அடிக்கடி லேட்டாக வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. கௌரியும் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க அவங்க ஹாலில் இருக்கிற திங்ஸை எல்லாத்தையுமே எடுத்து ஒழுங்குபடுத்துகிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் மாற்றி வச்சா கௌரிக்கு பிடிக்காதுன்னு. அதே மாதிரி குளிச்சுட்டு வந்த பார்த்த கௌரி திங்ஸ் எல்லாம் மாற்றி வச்சிருக்கிறத பார்த்து செம டென்ஷன் ஆகுறாங்க. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஜெயாமா, இருக்கிற திங்ஸை மாற்றாதீங்க. என் மகேஷ் யூஸ் பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சோ அதே பொசிஷனில் தான் இருக்கணும். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படிங்கிற மாதிரி கடிச்சு விடுறாங்க. சரிம்மா கவுச்சுக்காதம்மா, உனக்கு இன்னைக்கு மத்தியானம் ஸ்பெஷலாக என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பேசி கௌரியோட மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க. அன்னைக்கு ஆஃபீஸ் வந்த உடனே கௌரியை தனியாக எடுத்துகிட்டு வந்த அவங்களோட ஃப்ரெண்டு, என்னடி பண்ணி வச்சிருக்க, உன் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாருன்னு சொல்லி தான் அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பார்க்க சொன்னேன். ஆனால் நீ அவர் பாதி பேச்சிலேயே அங்கேருந்து கிளம்பி வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு சொல்லவும், இதோ பார், என் பிரச்சனை எல்லாத்தையும் போய் நான் ஓப்பனாக எல்லாத்துக்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்காத, என்னால் ரொம்ப ஓப்பனாக பேச முடியாதுடி அப்படின்னு கௌரி சொல்லவும், அப்போதான் அவங்க கூட வந்திருந்த கொலீக், லேடிஸ் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு கௌரியோட பிரச்சனையை அவன் ஃப்ரெண்டு சொல்லவும், என்னோட ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரியான சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ ஒரு டேட்டிங் ஆப் அவன் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக கேர்ள்ஸை டேட்டிங் பண்ண ஆரம்பித்தான். இப்போ ரொம்ப ஹாயாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கௌரியோட ஃபோனை அன்லாக் பண்ணி வாங்கி அந்த ஆப்பை கௌரியோட ஃபோனுக்குள்ளே இன்ஸ்டாலும் பண்ணி வைக்கிறான். இதோ பார் கௌரி, இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன், உனக்கு எப்போ தோணுதோ இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போகிறான். அன்னைக்கு நைட்டும் வருது, தனிமையும் வருது. வழக்கமாக தூங்க முடியாமல் கௌரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது தான் அந்த கொலீக் இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நிறைய ப்ரொஃபைலை பார்க்குறாங்க. அதில் அருண் அப்படிங்கிற ஒருத்தனை செலக்ட் பண்ணி அவனுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. என்னதான் தான் வீக்காக இருக்கிற ஒரு சமயத்தில் அந்த அருணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாலும் இது சரியா தவறான்னு கௌரினால் எஸ்டிமேட் பண்ணவே முடியல. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறாங்க. மறுநாள் யாருக்கிட்ட இதை பற்றி கேட்கலாம் அப்படிங்கிற போது தான் அந்த சைக்கியாட்ரிஸ்ட் ஞாபகம் வருது. நேராக அவரோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அப்போ தான் அவர் வெண்டைக்காயை கட் பண்ணி சமைச்சிட்டு இருக்காரு. தான் பிரச்சனையை சொல்லவும், இதில் எந்த தப்புமே இல்லைம்மா, நீ பண்ணது 100% கரெக்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எதை வச்சு சொல்கிறீங்க? என்னோட உடல் தேவைக்கு தானே நான் இப்போ ஒருத்தரை தேடி இருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு ப்ராஸ்டியூஷன் மாதிரி தானே அப்படின்னு கௌரி சொல்லவும், எதுக்காகமா ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிற அந்த பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ பாருங்க, இங்கே கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் இந்த வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காவை அப்படியே நான் எடுத்து சாப்பிடலாம். ஆனால் நான் அப்படி சாப்பிடாம அதுக்கு கொஞ்சம் உப்பு ஸ்பைஸ் எல்லாம் ஆட் பண்ணி நாக்குக்கு ருசியாக சாப்பிட்றேன். வெண்டைக்காவை இப்படி தான் சாப்பிடணும்னு யார் சொல்லி கொடுத்தா சொல்லுங்க? நம்மளால் வரைமுறை செய்யப்பட்டது தான் இது. அந்த மாதிரி தான் நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு வரமுறையை ஏற்படுத்தி ஒரு கூண்டுக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கூண்டை விட்டு வெளியே வாங்க. உங்கள் மனசை முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப நாள் இப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் மனநிலைமைக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட்டு, ஹாஸ்பிட்டல்னு உங்கள் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பை நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும். ஸோ உங்கள் மைண்டுக்கு தோணுன விஷயம் கரெக்டு தான், அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த கட்டம் என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லவும், இவர் சொல்கிறது சரிதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கௌரிக்கு மனசு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தில் வேற 2 புது கேரக்டரை காமிக்கிறாங்க. சுரேஷும் அவரோட சம்சாரமான சும்மாவும் தான் அவங்க. இந்த சுரேஷ் தான் பார்க்கில் கௌரி தன்னை ஃபாலோ பண்ணதான் நினச்சிக்கிட்டு ஒதுங்கி போனாங்க இல்லையா, அவர் தான் இவர். இவங்க பார்க்குக்கு அந்த பக்கமாக தான் குடியிருக்கிறாங்க. சுரேஷ் ஒரு சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், தனியாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட எய்ம். ஆனால் அவரோட ஒய்ஃபான சும்மா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு. அதுக்கு இந்த சூதுவாதே தெரியாது போல இருக்கு. எப்போ பார்த்தாலும் கணவன்கிட்ட லொடலொடன் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் சுரேஷ் பார்த்தீங்கன்னா நம்ம கௌரி மாதிரி தான், அதிகமாக யாரு கூட பேச மாட்டார். ஏற்கனவே ஆஃபீஸ் டென்ஷனாக வீட்டுக்கு வந்திருக்கிற சுரேஷ் கிட்ட மனைவி தொணந்தொணன்னு பேசவோ சுரேஷும் கடுப்படிச்சு விட்டுறாரு. உனக்கு ஏதாவது தொணந்தொணன்னு பேசிகிட்டே இருக்கணும் அல்லது அந்த டிவி ஓடிட்டே இருக்கணும், இந்த ரெண்டில் எது இல்லைனாலும் உனக்கு மண்டை வெடிச்சிடும் இல்லையா அப்படின்னு கேட்கவும், அப்போ நான் யாருக்கிட்ட போய் இந்த வீட்டில் பேசுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு தான் சுற்றி முற்றியும் நிறைய லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, டெய்லி அவங்க கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கிற, அப்புறம் ஏன் என்னையும் டிஸ்டர்ப் பண்ணுற? அதுக்கு மீறி உனக்கு பேசணும்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் பேசு அப்படின்னு கடுப்படிச்சு விட்டுட்டு இவர் வெளியே போகிறாரு. எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் பேசணும்னா எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, அங்கேயே
விட்டுட்டு வந்திருந்தா நான் எங்கள் அம்மா கூடவாவது பேசிகிட்டு இருப்பேன்ல அப்படின்னு இந்த பொண்ணு தன்னோட இயலாமையை நினச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ள கல்யாணமான நாள்ல இருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் போயிட்டுருக்கு. நல்லா மாடர்னாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது சுரேஷோட ஆசை. ஆனால் அவங்க அம்மா அப்பா பார்த்து இந்த பொண்ணை கட்டி வச்சுட்டாங்க. குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, சொந்தக்காரி, கிராமத்து பொண்ணு, உன்னை நல்லா பார்த்துக்குவா அப்படிங்கிற காரணத்துக்காக என் தலையில் உன்னை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு அடிக்கடி சுமாவை இவர் பிளேம் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போவும் அப்படிதான் அவங்களுக்குள்ள சண்டை பிடிச்சிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையை பார்த்துட்டு படுத்து தூங்குறாங்க. மனசு ஃபுல்லாக ஒரு இனம் புரியாத படபடப்பால் கௌரினால அன்னைக்கு ஆஸ் யூஷுவலாக ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியல. ரொம்ப தடுமாறுறாங்க. அவள் ஃப்ரெண்டு கிட்ட இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஈவினிங் வருது. அந்த அருண்கிறவன் கௌரியோட ஆஃபீஸ்க்கு கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆல் த பெஸ்ட் டின்னு அவள் ஃப்ரெண்டு சொல்லி அனுப்ப இப்போ கௌரி ரொம்ப படபடப்போட கையில் ஒரு லில்லி பொக்கேவோட தன்னோட வீட்டு வாசல்ல அந்த அருண் கூட வந்து இறங்குறாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்த அருண் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். வீடு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எங்க பார்த்தாலும் மகேஷோட போட்டோவா இருக்கு. திங்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரியா வைக்கப்பட்டிருக்கு. ஏங்க இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கவும், நீங்க அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கௌரி சொல்லிடுறாங்க. சோஃபால போய் உட்கார போகவும், நீங்க இங்க உட்காராதீங்க, இந்த இடத்துல உட்காருங்க, அது என்னோட மகேஷ் உட்கார்ந்த இடம் அப்படின்னு படபடப்பா ஓடி வந்து வேற ஒரு இடத்துல உட்கார சொல்றாங்க. சரி, பக்கத்தில் இருக்கிற சேர்ல உட்காரலான்னு போனா, ஐயோ அந்த சேர் வேண்டாங்க, அது என்னோட மகேஷ் உட்கார்ந்த இடம் அப்படின்னு சொல்லவும், நான் எங்க உட்காரட்டுங்க அப்படின்னு பரிதாபமா அவர் கேட்கிறாரு. அவங்ககிட்ட பேச்ச மாத்துறதுக்காக நீங்க ஒயின் எல்லாம் குடிப்பீங்களா அப்படின்னு கேட்க, அவனும் இவங்களை வித்தியாசமாக பார்த்துட்டு குடிப்பனே அப்படிங்கிறாங்க. உடனே ஓடி போய் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு பாட்டில் எடுத்து திறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அதை பார்த்துட்டு இருந்த அந்த அருண் பக்கத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணுறான். இவங்களுக்கு ஊற்றி கொடுக்கவும் இருந்த படபடப்பில் டென்ஷனில் ஒரு டம்ளரை அப்படியே ஒரே கல்ப்பில் குடிச்சிடுறாங்க. வித்தியாசமாக இவங்கள பார்த்துட்டு இன்னொரு கிளாஸ் ஊற்றுறான். இதையாவது நம்ம பேசிட்டே சிப்பு சிப்பாக குடிக்கலாமா அப்படின்னு அவன் கேட்கவும், வேகமாக குடிக்க போன கௌரியும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனுக்கு புரிஞ்சிருச்சு கௌரிக்கு இதுல எல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு. இப்ப பெட்ரூம்ல வந்து பெட் மேல உட்கார, ப்ளீஸ் அங்க வேண்டாம், அது என்னோட மகேஷ் உட்கார்ந்திருந்த இடம் அப்படின்னு கௌரி ஒரு மாதிரி தடுமாறத பார்த்த அவன் கௌரிய மெதுவா அந்த பெட்ல உட்கார வச்சு, இப்ப என்னதான் உங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், எனக்கு பிசிக்கல் நீடு இருக்கு, அந்த நீடை மட்டும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி வாங்க அப்படின்னு பெட்ல படுக்க போக, ப்ளீஸ் இந்த பெட் வேண்டாம், இங்கதான் நானும் மகேஷும் படுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு பாயை கொண்டு வந்து கீழே போடுறாங்க. கௌரியா ரொம்ப பரிதாபமா பார்த்த அந்த அருணும் ஏதோ மனசுக்குள்ள முடிவு எடுத்தவனா அங்கிருந்து எந்திரிக்கிறான். இதோ பாருங்க கௌரி, நீங்க உங்க கணவரை மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்க மனசுல மட்டும் இல்ல, உங்க கணவர் உங்க கூட இந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்களை நான் தொடர்றது தப்பு, என்னால முடியவும் முடியாது, சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த அருண் வந்த வழியே திரும்பி பார்க்காம போயிடுறான். கௌரி பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. நான் ஏன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றேன் அப்படின்னு நினைச்சு இப்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டெய்லியும் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கு போயிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கில் அந்த பொக்கேவை மறந்து வச்சுட்டு கௌரி வரவும், இந்த சிவில் இன்ஜினியர் சுரேஷ் தான் அந்த பொக்கே எடுத்து நம்ம ஹீரோயின் கையில் கொடுக்குறாரு. ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றதுக்குள்ள அவர் பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயின் கூட நம்மளை இவர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு தான் தப்பா நினைச்சிருப்பாங்க. அவர் தன்னை கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. இதனால அந்த சுரேஷ் மேல கொஞ்சம் இப்போ அவங்களுக்கு மதிப்பு வருது. அவரு கூட பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் இப்போ கௌரியோட மனசுக்குள்ள வருது. கௌரி வீட்டில் வேலை செய்யற ஜெயாமா தான் இந்த சிவில் இன்ஜினியர் சுரேஷ் வீட்லயும் வேலை செய்யறாங்க. அப்பதான் சுமாவும் தனக்கும் தம் புருஷனுக்கும் அடிக்கடி சண்டை வர்றதா சொல்லி ஜெயாமா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அதை கேட்டு சிரிச்ச ஜெயாமா, உங்க சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, ஆனா நான் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறேன், ஆனா அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கௌரியோட பிரச்சனைகளை பத்தி அவங்க சொல்ல ஆரம்பிக்கவும், இந்த பட்டிக்காட்டு பொண்ணுக்கும் ஓ அப்ப நம்மளும் இந்த மாதிரி ஃபேஷனான பொருள் எல்லாம் வாங்கி தொங்க விட்டா நம்ம ஹஸ்பண்டுக்கு பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் லுங்கியில் இருக்கிற போட்டோஸ், பனியில் இருக்கிற போட்டோஸ் எல்லாம் வேற யாரும் பார்க்க கூடாதுன்னு எடுத்து ஒளிச்சு வச்சிருந்திருக்காரு. அது எல்லாத்தையும் எடுத்து சும்மா ஹாலில் மாட்டி வைக்கிறாங்க. கடைக்கு போய் விதவிதமான ஃபேன்சி பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக தொங்க விடவும், மகேஷ்க்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா சுரேஷ்க்கு அதே பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? ஆனால் அதை கூட இந்த பட்டிக்காட்டு பொண்ணுனால புரிஞ்சுக்க முடியல. ரொம்ப வெள்ளந்தியா அத்தனை நேரம் கஷ்டப்பட்டு அத்தனை டெக்கரேஷனும் பண்ணி வச்சா வீட்டுக்கு வந்த சுரேஷ் இதையெல்லாம் பார்த்து கண்ணா பின்னான்னு குய்யோ முய்யோன்னு குதிக்கிறாப்புல. உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்குதா இல்லையா, இல்லை போய் மூளையை டெஸ்ட் பண்ணிட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி சம்சாரத்தை பிடிச்சி வாங்குன்னு வாங்கி விட்டுறாரு. எதுக்காக
வீட்டை இப்படி நாஸ்தி பண்ணியிருக்கிற, இந்த போட்டோ யாரும் பார்க்க கூடாதுன்னு எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன், அதை கொண்டு வந்து ஹாலில் மாட்டியிருக்கிற, என் வீட்டுக்கு முன்னாடி போய் மாட்டேன் அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷனா பொண்டாட்டியை கடுப்படிச்சு விடுறாரு. ஏக்கேடா கெட்டு போ அப்படின்னு போய் கோவிச்சிட்டு படுத்துக்கிறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா வழக்கமா ஜாகிங் பண்ணும்போது பர்பஸா சுரேஷ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தணும் அப்படின்னு கௌரியும் அவர் எங்கெல்லாம் போறாரோ அது பக்கத்திலேயே போய் யதார்த்தமா நின்று எக்ஸசைஸ் பண்ற மாதிரி பண்றாங்க. ஒரு சமயத்துல வழிய போய் சுரேஷ் பக்கத்துல நிக்கவும் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. அன்னைக்கு அந்த பொக்கே எடுத்து கொடுத்தீங்க இல்லையா, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்டேன், தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு இதுக்கெல்லாம் எதுக்குங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்தலான்னு பார்த்தா அவருக்கு அது புரியல போல் இருக்கு. போற போது வரபோதெல்லாம் பார்க் ஓரமா நின்றுட்டு தம் அடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல தன்னை கிராஸ் பண்ணி டூ வீலர்ல போறது அப்படின்னு கௌரி இப்ப ரெகுலரா சுரேஷை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சுரேஷும் கௌரியும் அடிக்கடி மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. வாலண்டரியா கௌரி தான் வந்து அவரை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்க் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது மனசை விட்டு பேசிக்கிறாங்க. எனக்கு உங்க கூட பேசும்போது தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கௌரியும் சொல்ல மை பிளஷர் அப்படின்னு அவர் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. கௌரியோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா அவரோட மேனேஜர் அடிக்கடி கௌரிய அவங்க சிச்சுவேஷனுக்காகவே டார்கெட் பண்ணிட்டு இருப்பாரு. உன் பிரச்சனையெல்லாம் எங்கிட்ட சொல்லு, உனக்கு ஆபீஸ்ல என் கூட பேசுறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னா சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் ஏதோ ஒரு பார்க்லயோ இல்ல ஒரு காஃபி ஷாப்லயோ மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கௌரியும் யார்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி இருக்கு, உங்க உதவி எனக்கு தேவையில்லை, ஒர்க்ல ஏதாவது டவுட் இருந்தா நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு அவனுக்கு நோஸ் கட் பண்ணி விடுறாங்க. இருந்தாலும் அடிக்கடி கௌரியை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறான். இந்த சமயத்துல தான் கௌரி அன்னைக்கு சேலை கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஜெயம்மா அவங்களோட லவ் ஸ்டோரியை பத்தி பேசிட்டு இருக்கவும் உங்க லவ் ஸ்டோரி எல்லாம் போதும், எனக்கு முதல்ல சாரி கட்ட ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சாரி கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அவங்க. அப்பதான் பக்கத்துல ஒரு ஜாடியில வாடி போன அந்த லில்லி மலரை பாக்குறாங்க. என்னம்மா இந்த பூ வாடி இருக்கு அப்படின்னு ஜெயம்மா ஆச்சரியமா கேக்குறாங்க. ஏன்னா ஒரு நாள் கூட அது இத்தனை வருஷத்துல வாடினது இல்ல. தினம் தினம் தவறாம கொண்டு வந்து புதுசா அந்த ஜாடியில பூவை வச்சிருவாங்க. இதை பார்த்த உடனே கௌரிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. முகமெல்லாம் அப்படியே வேர்த்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்படி என் மகேஷை மறந்தேன், என்னால எப்படி இப்படி மறக்க முடிஞ்சிச்சு, இவ்வளவுதான் நான் மகேஷ் மேல வச்சிருந்த லவ்வா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டெய்லியும் சுரேஷை மீட் பண்ணி பேசிட்டு வர்றதுல அந்த பொக்கேவை வாங்க மறந்துடுறாங்க. ஒரு சில நாளா இதான் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு சாதாரண விஷயம் தானே, நம்ம ரொட்டீனா ஒரு வேலை பர்ஃபெக்டா செஞ்சுட்டு இருப்போம். வேற ஒரு வேலை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்ஃபெக்டா செஞ்ச வேலையை நம்மளால செய்ய முடியாம போயிருக்கும். அதை நினைச்சு நம்ம பல தடவை வருத்தப்பட்டிருப்போம். ஆனா இந்த கிறுக்கு பொண்ணும் இதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறா, பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. உடனே அந்த சைக்கியாட்ரிஸ்ட தேடி ஓடியும் வராங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா அப்படின்னு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லவும் ஒன்னும் புரியாம கௌரி ஒரு 2 ஸ்டெப் தள்ளி போய் நிக்கிறாங்க. நான் உங்களை தள்ளி போய் நிக்க சொல்லலாமா, உங்க பிரச்சனையிலிருந்து நீங்க தள்ளி நின்று உங்க பிரச்சனையை பாருங்க, அப்பதான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியும். இங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, 2 வேற வேற செடியை ஒட்டு போட்டுட்டு இருக்கேன். ஒட்டு போட்டு இதை ஒரு புது பிரீடா மாத்திரக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் உங்க மனசுல இப்போ ஒரு புது வாழ்க்கைய கொம்பு சீவி விட்டு பாருங்க. உங்க புது வாழ்க்கையை தொடங்கறதுக்கான நேரம் வந்துருச்சு. கண்டிப்பா உங்க மகேஷ் அதுக்கு துணையா இருப்பாரு அப்படின்னு மேலும் அவர் சொல்றாரு. கௌரிக்கு அவர் சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு ஏனோ மனசுல இப்ப பட ஆரம்பிக்குது. ஏன்னா தனிமை கௌரிய அந்த அளவுக்கு கொண்டுட்டு இருக்கு. சைக்கியாட்ரிஸ்ட மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் கௌரிக்கு இப்ப மனசுல ஒரு தெளிவு பறக்குது. தன் மனசுல பட்டதை சுரேஷ் கிட்ட இன்னைக்கு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் சுரேஷ்க்கு போன் பண்றாங்க. எந்த விஷயத்தையுமே ரொம்ப போல்டா பேசக்கூடிய கௌரினால தான் நினைச்சதை சுரேஷ் கிட்ட சொல்லவே முடியல. ரொம்ப தடுமாறுறாங்க. இதை உணர்ந்த சுரேஷும் உங்களால என்கிட்ட சொல்ல முடியலன்னா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜா அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல இது கரெக்டான பாயிண்டா கௌரிக்கு படுது. உடனே யோசிக்காம போன் எடுத்து தன்னோட பிசிக்கல் நீடை பத்தி சுரேஷ்க்கு ஒரு மெசேஜ் மாதிரி போட்டு விடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இதை பார்த்த சுரேஷ் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. கௌரியை தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் அவர் பார்த்திருக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு கோணத்துல அவங்கள பார்க்காததால பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. எந்த பதிலும் அனுப்பாததால கௌரி ரொம்ப கன்ஃபியூஸ்டா அன்னைக்கு பார்க்ல உட்கார்ந்துருக்காங்க. சுரேஷ்க்கு திரும்பி திரும்பி கால் பண்றாங்க, அவரு ரிப்ளை பண்ணவே இல்லை. இப்போ ஒரு வழியா சுரேஷ் அந்த பார்க்குக்கும் வராரு. அப்படியே குழப்பமா எந்திரிச்சு போய் அவர் பைக் பக்கத்துல கௌரி நிக்கவும் கௌரிய நேரா பார்க்காம வேற எங்கேயோ பார்த்துட்டு நீங்க நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவங்கன்னு நினைச்சேன் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு பைக்கை கிளப்பிட்டு போயிடுறாரு. அதுக்கு 4 அடி அடிச்சாலும் கூட மனசாரி இருக்கும். அப்ப
அப்படி ஒரு ஷார்ப்பான வார்த்தை அது. இதை கேட்டு கௌரி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. தாம் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தம்மேலேயே அவங்களுக்கு இப்ப கோபம் வருது. இதுக்கு எப்படி தான் ரியாக்ட் பண்றது அப்படின்னு கௌரிக்கு தெரியல. பொக்கே எடுத்துட்டு அங்கிருந்து அழுதுட்டே போயிடுறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா சுரேஷ் பார்ல பயங்கரமா சரக்கு போட்டுட்டு தன் ஃப்ரெண்டு கிட்ட புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காரு. எந்த பொண்ணையுமே நம்ப முடிய மாட்டேங்குது அப்படின்னு கௌரியோட ஆஃபரை பத்தி ஒரு லைன் சொல்லவும் கூட இருந்த ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நம்மளோட கல்ச்சர் எந்த அளவுக்கு மோசமா போயிருச்சு பாருங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி இப்ப 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. எந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு நம்பவே முடியலப்பா அப்படின்னு சுரேஷ் ரொம்ப அப்செட்டா பேசிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல சுரேஷ் கௌரி மேல எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருந்தாரோ அந்த அளவுக்கு இப்ப வெறுக்க ஆரம்பிக்கிறாருங்கிறது நல்லா புரியுது. அதே சமயத்துல இன்னைக்கு ஆபீஸ்ல அந்த மேனேஜர் கொஞ்சம் அத்துமீறி நடக்க ஆரம்பிக்கிறான். இத்தனை நாள் ஜாடா மாடியா பேசிட்டு இருந்த அவனும் இன்னைக்கு ஒரு மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் மீட்டிங் ஹாலை விட்டு வெளியே போற போது இவன் கேஷுவலா கௌரியோட தோலை தொட்டு உன் பிரச்சனை எனக்கு என்னன்னு புரியுது, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, முதல்ல இந்த கை வச்சு பேசுற வேலையெல்லாம் வேண்டாம், என் பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி செம்ம காண்டா அவனை திட்டவும், ஓகே ஓகே, நேற்று நைட்டெல்லாம் நீங்க ஆன்லைன்ல இருந்தீங்க போல இருக்கு, ஏதோ செக்ஸ் சாட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு ரொம்ப நக்கலா கௌரியை பார்த்து கேட்கிறான். ஏன்னா கௌரி சைட்ல இருந்து பேசுறதுக்கு யாரும் கிடையாது இல்லையா. நானா நேற்று நைட்டு செருப்பு சாட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கௌரி பயங்கரமா ரைஸ் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் இவங்களை திரும்பி பார்க்கறாங்க. ஏன் கௌரி கத்துறீங்க, நான் உங்ககிட்ட பர்சனலா தான் கேட்டேன், நீங்க பர்சனலா பதில் சொல்லலாமே அப்படின்னு அவன் ரொம்ப படபடப்போட இப்ப பேச ஆரம்பிக்கிறான். எல்லாத்துக்கும் கேட்கணும்னு தாண்டா நான் கத்துறேன், உனக்கும் எனக்கு நடுவுல ஒரு மண்ணும் கிடையாது, இன்னொரு தடவை ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்து என்கிட்ட பேச வந்தேன்னா செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு இவங்க கத்தவும் ஆபீஸ்ல இருந்து அத்தனை பேரும் இப்போ மேனேஜரை ஒரு மாதிரி ஏதோ ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்க்கவும் மேனேஜருக்கு பயங்கர அவமானமாயிருது. நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்லவும் உன் சாரி கூட குப்பையில போடு அப்படின்னு திட்டிகிட்டே கௌரி வேகமா அங்கிருந்து போயிடுறாங்க. ஒரு பொண்ணு தனியா இருக்கிறது எவ்வளவு பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறது சீன் பை சீன் இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதைத்தான் கௌரியோட அப்பாவும் கௌரிக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அன்னைக்குன்னு பார்த்து இவங்க ரெகுலரா வாங்குற அந்த கடையில அந்த பொக்கே இல்ல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு நின்று இருக்கும் போதுதான் அங்க சுரேஷ் வராரு. கை காட்டி நிறுத்தி, என்ன மாதிரி மோசமான பொண்ணு கூட பேசுறதுக்கு உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும், ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கவோ, என்ன அப்படின்னு எங்கேயோ பார்த்துட்டு சுரேஷ் கேட்கவோ, நான் ரெகுலரா வாங்குற பொக்கே இங்க இல்ல, டவுனுக்கு தான் போகணும் அப்படின்னு இந்த பையன் சொல்றான்னு சொல்லவோ, சரி ஏறிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கௌரியை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் கௌரியும் இந்த டாபிக்கை ஓபன் பண்றாங்க. என் மனசுக்குள்ள எத்தனையோ போராட்டங்களுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் அந்த கேள்வியவே கேட்டேன், ஏன்னா நீங்க அதுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் சொல்லுவீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் அந்த கேள்வியை கேட்டேன். எனக்கு பிசிக்கல் தேவைகள் இருக்கு, நான் அதை மறுக்கல, அதுக்காக நான் பார்த்த எல்லாத்தையுமே இதை போய் நான் கேட்ட முடியாது, உங்ககிட்ட எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன், நான் கேட்டது பிடிக்கலன்னா நீங்க ரொம்ப டீசெண்டா பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம், அதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தை பேசியிருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லவோ, நான் என்ன வார்த்தை பேசினேன் அப்படின்னு சுரேஷ் புரியாம கேட்கிறாரு. என் பிறப்பவே மோசமா சொன்னீங்க அப்படின்னு கௌரி சொல்லவும், அன்னைக்கு உங்க மேல இருந்த அந்த கோபத்துல நான் ஏதோ பேசிட்டேன், நான் என்ன பேசினேன்னு கூட எனக்கு தெரியல, ஆனா நீங்க அது இவ்வளவு சீரியஸா எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனிவே என்னோட வார்த்தை உங்களை காயப்படுத்தியிருந்தா ஐம் சாரி அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் கௌரிக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த மன்னிப்பை ஏத்துக்கிறாங்க. மேற்கொண்டு அந்த விஷயத்தை பத்தி கௌரி எதுவுமே பேசல, சுரேஷும் எதுவும் பேசல. நீங்க தேடிட்டு வந்திருக்கிற அந்த பொக்கே இங்கே கிடைக்காது, அது வேற ஒரு கடையில தான் கிடைக்கும் அப்படின்னு இன்னொரு கடைக்கு கூட்டிட்டு போறாரு. அதே மாதிரி அந்த கடையில அந்த பொக்கே இருக்கு. இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு கோவமா படுத்திருக்கிற மனைவியை போய் சுரேஷ் அப்ரோச் பண்றாரு. வேண்டாம் அப்படின்னு ரொம்ப முறப்பா அந்த பொண்ணு சொல்ல, ஏன் வேண்டாம் அப்படின்னு சுரேஷும் எதிர்த்து கேட்கிறாரு. நான் என்ன டிவி ரிமோட்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, உனக்கு வேணும்னா ஆன் பண்றது, வேண்டாம்னா ஆஃப் பண்ணி வைக்கிறது, நானும் ஒரு மனுஷி தான், எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் தாம்பத்தியத்துல நான் சந்தோஷப்பட்டிருக்கனா இல்லையாங்கிறத நீ என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கியா, உன்னோட தேவை முடிஞ்சோன்னா நீ பாட்டுக்கு தூங்க போயிருவ, அப்படித்தானே, உனக்கு தேவைப்பட்டா நான் ஒரு ப்ராஸ்டியூட்டா நடந்துக்கணும், மற்ற நேரத்துல என்ன ஒரு டாய்லெட் டிஷ்யூ பேப்பரோட கேவலமா கசக்கி தூக்கி வீசுவ அப்படின்னு படபடபடன்னு அந்த பொண்ணு புரிய ஆரம்பிக்க சுரேஷ்க்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, இன்னைக்கு 7:30 கூட்டுறதுக்கு தான் அம்மனி உட்கார்ந்து இருக்கிறா அப்படின்னு. இதோ பாரு, நம்ம ஒண்ணு புதுசா கல்யாணமானவங்கல்ல, நம்மளுக்கு கல்யாணமாகி 5 வருஷம் ஆகுது, நீ என்னமோ அந்த புதுசா கல்யாணமானவங்க மாதிரி பேசிட்டு இருக்காத, எல்லாம் இந்த டிவியும் படத்தையும் பார்த்து நீ குட்டிச்சவரா போயிருக்கிற அப்படின்னு கோவிச்சுட்டு அவரும் திரும்பி படுக்க, தூ அப்படின்னு அடிக்கடி சுரேஷ் வெறுப்ப காமிப்பாரு. அதே மாதிரி இப்ப இந்த அம்மாவும் தூ அப்படின்னு சொல்லி பண்ணிட்டே திரும்பி படுத்துக்கிறாங்க. அப்பதான் பக்கத்தில் இருக்கிற போனை எடுத்த சுரேஷும் கௌரியோட மெசேஜுக்கு பதில் அனுப்புறாரு. இந்த ப்ரப்போசலுக்கு நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு கௌரி கிட்ட இருந்து நாளைக்கு நம்ம அதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு ரிப்ளை வருது. அதே சமயத்துல இப்ப பார்க்ல உட்கார்ந்துட்டு
இருக்கிற கௌரிக்கு அவரோட மாமனார் ஃபோன் பண்றாரு. ஏற்கனவே ஒரு தடவை கூப்பிட்டுருப்பாரு சொத்து விஷயமா பேசணும் அப்படின்னு. கௌரி சரியா பேசியிருக்க மாட்டாங்க. இந்த தடவையும் அவர் ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு, கௌரி எடுக்கல. ஆனா அவர் நிறுத்துற மாதிரி தெரியல, அதனால ஃபோன் எடுக்கிறாங்க. நான் உன்னை பார்க்கறக்கு உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லவும் வேற வழி இல்லாம அடிச்சு புடிச்சு இப்ப வீட்டுக்கு வராங்க. மாமனார் அங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டு கதவை திறந்து உள்ள வந்த பார்த்த அந்த மாமனாருக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. எங்க பார்த்தாலும் தம் பையனோட படமா இருக்கு. அவன் யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் அங்கங்க அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து மிரண்டு போயிடுறாரு. உன் காதல் இந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா அப்படிங்கிற மாதிரி மருமக கிட்ட சொல்லி வேதனைப்பட்டு இருக்காரு. வந்த மாமனாருக்கும் இவங்க கையால சமைச்சு போடுறாங்க. சாப்பிட்டுட்டு கைகளை வீட்டு கிளம்ப போனவரு உன் கூட வாழ்ற அந்த பாக்கியம் மகனுக்கு இல்லாம போயிருச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு கிளம்புறாரு. அடுத்த தடவை அத்தையும் கூட்டிட்டு வாங்க மாமா, நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு கௌரி எதிர்பார்ப்போட சொல்ல சரிமான்னு சொல்லிட்டு ரொம்ப கனத்த மனசோட அவர் அங்கிருந்து போறாரு. அதே சமயத்துல சுரேஷ் ஆபீஸ்ல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட தன் மனைவி தன்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா, நான் ரைட்ல போனா அவ லெஃப்ட்ல போறா, எங்க ரெண்டுத்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரவே மாட்டேங்குது. அந்த சமயத்துல கௌரி ஃபோன் பண்றாங்க. என்ன விஷயம், நம்ம தான் ஈவினிங் மீட் பண்ண போறோமே அப்படின்னு சுரேஷ் கேட்கவும் இல்ல நம்ம உடனடியா மீட் பண்ணி ஆகணும், கொஞ்சம் வாங்க அப்படின்னு கௌரி கூப்பிட என்ன ஏதுன்னு தெரியாம பேக் பண்ணிட்டு சுரேஷும் அங்கிருந்து கிளம்பி வராப்ல. கௌரி கூட அன்னைக்கு தங்குறதுக்காக வீட்டுல ஒய்ஃப் கிட்ட நான் இன்னைக்கு வெளியூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபோட பர்மிஷனுக்கு எதிர்பார்க்காம இவர் கிளம்பி வந்திருப்பாரு. இப்ப பார்க்ல தனியா உட்கார்ந்துருக்க கௌரியை வந்து மீட் பண்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் நேத்து மாமனார் வந்ததை பத்தி கௌரி சொல்லிட்டு இருக்கா. நல்ல விஷயம் தானே, உங்க மாமனார் நீங்க இன்னும் அவங்க மகனோட நினைவுல வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு போயிருக்காரு, சந்தோஷமா இருக்கும் அவருக்கு, இதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சுரேஷ் சொல்றாரு. கௌரி தன்னோட பிளான்ல இருந்து ஏதோ பின் வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு இப்ப வேண்டாம்னா எனக்கும் வேண்டாம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃப்ரெண்டாவே இருப்போம் அப்படின்னு சுரேஷ் சொல்லவும் இல்ல இதை ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு கௌரி திட்டவட்டமா சொல்றாங்க. பார்க்குக்குள்ள ஒரு சேர்ல ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு ஏதேதோ பேச ஆரம்பிக்க இப்ப நைட் ஆயிருது. வாட்ச்மேன் விசில் ஊத ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க முடியாது, கிளம்பலாம்னு சொல்லிட்டு இப்ப சுரேஷ் கூட பைக்ல வீட்டை நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாதிரி கௌரிக்கு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங், வீடு இன்னும் தூரமா இருக்க கூடாதா, இன்னும் தூரமா இருக்க கூடாதா அப்படின்னு கௌரியோட மனசு எதிர்பார்க்குது. அவங்க இந்த பிளானை ப்ரொசீட் பண்றதுக்கு ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அதை நோக்கி போக போக அவங்க மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் ஏற்படுது. அடி வயித்துல ஒரு அவஸ்தையை அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா வீடு வருது. எதுவுமே பேசாத கௌரி பைக்ல இருந்து இறங்கி மடமடன்னு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. பின்னாடியே சுரேஷும் வீட்டுக்குள்ள வராரு. கௌரிக்கு பொதுவா எப்பவுமே அந்த வீடு இருட்டா இருக்க வச்சிருக்கிறது தான் பிடிக்கும். ஏன்னா அந்த இருட்டுக்குள்ளதான் ரொமான்ஸ் இருக்கு அப்படின்னு மகேஷ் கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அடிக்கடி இவங்களோட ரொமான்ஸும் அந்த இருட்டுக்குள்ளதான் ஏற்படும். அதே மாதிரிதான் இன்னைக்கும் அந்த வீட்டை இருட்டுல வச்சிருக்காங்க. ஒரு கேண்டில் ஒன்று எடுத்து பத்த வச்சுட்டு அந்த கேண்டில் லைட்ல இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொசீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் கௌரியை பார்க்கவும் அவங்களும் சம்மதிக்கிறாங்க. இப்போ அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்துல நீண்ட வருடமா கௌரி எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு முழுமையா கிடைக்குது. ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இல்லையா, அதனால கௌரி ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறாங்க. ஒரு வழியா வருஷக்கணக்கா எதிர்பார்த்துட்டு இருந்த கௌரியோட அந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு தீர்த்து வைக்கப்படுது. ரெண்டு பேரும் அவங்களோட உணர்வுகளை கட்டி அணைச்சுக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு ஒரு தம் எடுத்து பத்த வைக்கலாம் அப்படின்னு சுரேஷ் பால்கனிக்கு வந்து தம் எடுத்து பத்த வைக்கிறாரு. அந்த சமயத்துல கௌரி லைட் ஆன் பண்ண அப்பதான் சுரேஷ் முதல் முறையா கௌரியோட வீட்டை பார்க்கறாரு. எங்க பார்த்தாலுமே மகேஷோட போட்டோவா தொங்குது. விதவிதமான போஸ்ட்ல ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ். அதுக்கப்புறம் கௌரியோட வீடு இருக்க டிசைன் எல்லாம் பார்த்து ஒரு செகண்ட் அவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. கௌரி அவங்க ஹஸ்பண்ட் மேல கிரேசியா இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு மேட்னஸ் அவங்க கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத சுரேஷ் சத்தியமா எதிர்பார்க்கல. தான் ஏதோ பெரிய குற்றம் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி இப்ப அவருக்கு மனசுக்கு பட ஆரம்பிக்குது. எதுவும் பேசாம பேக் எடுத்து மாட்டிட்டு இப்ப சுரேஷ் அங்கிருந்து வெடுன்னு கிளம்பி போயிடுறாரு. ரொம்ப நேரமா மௌனமா மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச நிம்மதியோட கௌரி அந்த பெட்லயே உட்கார்ந்துருக்காங்க. ஏதோ முடிவெடுத்த கௌரி பாத்ரூம்ல போய் குளிக்கிறாங்க. அத்தனை அழுக்கும் உடம்ப விட்டு போன மாதிரி இப்ப அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். அதே சமயத்துல இங்க வீட்டுக்கு வந்த சுரேஷ் அவங்க மனைவி ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. வெளியூர் போறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கவும் இவர் எதுவும் பதில் சொல்லாம அங்க இருக்கிற போட்டோ அந்த ஃபேன்சி ஐட்டத்தையே பார்த்துட்டு இருக்காரு. கௌரி பண்றதையெல்லாம் பார்த்துதான் தன் மனைவியும்
தம் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. நான் வேணா இதெல்லாம் கழட்டிட்டுமா அப்படின்னு அவங்க கேட்க, வேண்டாம் அது அப்படியே இருக்கு, இதுதான் அழகா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன பேசுறதுன்னு தெரியாம அந்த பட்டிக்காட்டு பொண்ணும் சாப்பிட்டீங்களான்னு கேட்க இல்லைன்னு சொல்றாரு. போய் சமைச்சு எடுத்துட்டு வா, 2 பேரும் நம்ம ஒண்ணா சாப்பிடலாம் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, இதெல்லாம் இத்தனை வருஷத்துல கேட்டே இராத அந்த பொண்ணுக்கு அழுக வந்துருச்சு. வேகமா ஓடி போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சுரேஷும் அப்படியே பின்னாடி வந்து தன் மனைவிய இருக்க கட்டி பிடிக்கிறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த பொண்ணும் திரும்பி அவரை கட்டி பிடிச்சு கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் எனக்கு நீ போதும், நீ தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவரோட அந்த அரவணைப்பு. எனக்கு நீங்க மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த பெண்ணோட அரவணைப்பு. இப்போ இவங்க 2 பேரோட தாட்டும் ஒரே மாதிரி சிங்க் ஆகுது. மறுநாள் காலையில ஆபீஸ் கிளம்பின கௌரி அந்த ஃபேன்சி பெல் அவங்க தலையில பட ஒரு நிமிஷம் நின்று அந்த வீட்டை சுத்தி பார்க்கறாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. இப்போ எல்லா பொருளையும் எடுத்து ஒரு நீட்டா அடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு பால்கனிக்கு வராங்க. அந்த சுதந்திர காத்தை முகம் கொண்டு ஏத்துக்கிட்டு இப்ப அப்படியே மெதுவா ஒரு புன்முறுவல் பூக்கறாங்க. ஸோ இதிலிருந்தே கௌரி மனசு மாறிட்டாங்க. இனி தன்னோட வாழ்க்கைய அவங்க வாழ ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. படம் நல்லா இருந்துச்சு இல்லைங்க? உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.